ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 7ஓட 11வது வாரத்துக்கான 5வது நாளுக்கான காலை நேர ஓட்டிங் முடிவுகளை தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு அட்லீஸ்ட் ஒரு 500 லைக்கான எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இன்று வீடியோக்குள்ள வந்து போகலாம். நேற்றுக்கு அனன்யா வந்து அஃபிஷியலாக எவிக்ட் ஆகிட்டாங்க. ஸோ அதனை தொடர்ந்து 5 பேர் இருக்காங்க. அந்த 5 பேரில் யார் எவிக்ட் ஆக போகிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ நம்பர் 1 பொசிஷனில் நம்மளோட அர்ச்சனா அவர்கள் தான் வந்து இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளுடைய எண்ணிக்கை 3,84,070 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 43.4% நேற்றுக்கு இரவு நேர முடிவின் போது வந்து இருந்தாங்க. இப்போது 43.18% வந்து இருந்துகிட்ருக்காங்க நம்மளோட அர்ச்சனா அவர்கள். ஸோ இவங்களை பொறுத்தவரையிலும் ஒரு மாசான பர்ஃபார்மன்ஸ், ஒரு நல்ல ஓட்டிங்ஸும் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்தா செகண்ட் பொசிஷனில் த ஒன் அண்ட் ஒன்லி தினேஷ் அவர்கள் தான் வந்து இருந்துகிட்ருக்காரு. அவர் வாங்கிய வாக்குகளின் எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,13,944 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 13.03% நேற்றுக்கு இரவு நேரம் முடிவின் போது வந்து இருந்தார். பட் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 12.81% வந்து இருந்துகிட்ருக்காரு. சொல்லப்போனால் தினேஷ் அவர்களுக்கு இந்த வாரம் வாக்குகள் குறைய ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். அதுக்கான ரீசன் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்களே கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அதுக்கடுத்து தான் தேர்ட் பொசிஷனில் நம்மளோட விஷ்ணு ப்ரோ தான் வந்திருக்காரு. ஸோ அவர் வாங்கிய ஓட்டுகளுடைய எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,12,547 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 12.26% நேற்றுக்கு இரவு நேரம் முடிவின் போது வந்து இருந்தார். இப்போது பார்த்தீங்க அப்படின்னா 12.65% வந்து இருந்துகிட்ருக்காரு நம்மளோட விஷ்ணு ப்ரோ அவர்கள். ஸோ இவருக்கு நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் தான் அதிகப்படியான வாக்குகள் வந்து இந்த சீசன்லேயே இந்த மனுஷன் வந்து வாங்கியிருக்காப்ல. ஸோ அதனால் ஒரு பெரிய பிக் அப்ளாஸ் வந்து கொடுத்துடலாம். ஏன்னா நெக்ஸ்ட் வீக் இருப்பாரான்னு தெரியாது. அதுக்கடுத்து ஃபோர்த் பொசிஷனில் நிக்சன் இருக்கார். அவர் வாங்கிய ஓட்டுகளுடைய எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,10,171 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 12.12% நேற்றுக்கு இரவு நேர முடிவின் போது வந்து இருந்தாப்புல. பட் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 12.38% வந்து இருந்துகிட்ருக்காரு. நிக்சனை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் நிறைய பேர் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் இவருக்கு டே பை டே வந்து ஓட்டிங்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அண்ட் கூல் சுரேஷ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்மியாகிடுச்சு. இப்போ 5th பொசிஷனில் கூல் சுரேஷ் வந்து இருக்கார். அவர் வாங்கிய ஓட்டுகளுடைய எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,10,45 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 12.4% நேற்றுக்கு இரவு நேர முடிவின் போது வந்து இருந்தார். இப்போது 12.37% வந்து இருந்துகிட்ருக்காரு. இப்போதைக்கு சொல்ல போனால் கூல் சுரேஷ், விஷ்ணு அண்ட் நிக்சன் இவங்க எல்லாருமே டான்சர் ஜோனில் தான் வந்திருக்காங்க. இன்னும் கூட சொல்ல போனால் தினேஷ் அவர்களும் டான்சர் ஜோனில் தான் இருக்கார் அப்படின்னே வந்து சொல்லி ஆகணும். ஏன்னா அவர் 1,13,000, இவங்கெல்லாம் 1,12,000, 11,000, 10,000 அந்த மாதிரி தான் வந்து இருந்துகிட்ருக்காங்க. ஸோ அதனால் யார் எவிக்டாக வெளியே போவாங்க அப்படிங்கிறத பொறுத்து பார்ப்போம். ஸோ உங்களுக்கு ஃபேவரட்டான கண்டஸ்டன்ட் யார் அப்படிங்கிறத கமெண்ட்டில் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொருத்தரோட சதினா அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.